இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அந்த சமூகத்திலே கூடியிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் என் தயாவரனும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சங்கீதங்கள் தாவீதின் சங்கீதமாய் இருக்கிறது. இதை எழுதினவர் தாவீது என்று சொல்லப்படுகிறது. அங்கே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனுக்கு சில தகுதிகளை, தேவனுக்கு சில சர்டிபிகேட்டை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னென்ன காரியங்களை அவர் சொல்றார் அவர் வாழ்க்கையில? என் தேவன் எனக்கு தயாபரராக இருந்தார். அவர் என் கோட்டையாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமும் அவர்தான். என்னை விடுவிக்கிறவரும் அவர்தான். என் கேடகமும் அவர்தான். நான் நம்பினவரும் அவர்தான். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அநேக சர்டிபிகேட், அநேக வாக்குறுதிகளை தேவனுக்காக சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறதை பார்க்க முடிகிறது. சில இடங்களிலே தெய்வம் சில மனிதர்களுக்கு சில சர்டிபிகேட், சான்றிதழை கொடுக்கிறார். மோசையை பார்த்தா, மோசை என் வீட்டில் எங்கும், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், தானியேல் எனக்கு பிரியமானவன். இப்படி ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தெய்வ மனிதர்களுக்கு தெய்வம் சில சான்றிதழ், ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறாரு. இங்கே தாவீதை நாம் பார்க்கும் பொழுது அவர் பல சம்பவங்களை சொல்லுகிறார். தேவனுக்கு பல சான்றிதழ்கள், சர்டிபிகேட்டை அவர் கொடுக்கிறார். அந்த 2ஆம் வசனத்துல 144 2ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், என்னை விடுவிக்கிறவரும். அநேக காரியங்கள் அங்கே உண்டு. அநேக சர்டிபிகேட்டை அவர் அங்கே கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. அதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றாரு, அவர் தான் என்னை விடுவிக்கிறவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நம் தேவனாகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிற தேவன். நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க முடியும். நீங்கள் போராட்டத்தின் நடுவிலே இருந்தாலும் அந்த போராட்டத்தின் நடுவில் இருந்து உங்களை தேவனாகிய கர்த்தர் விடுவிப்பார். அல்லது பல நெருக்கமான சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்து உங்களை தேவனாகிய கர்த்தர் விடுவிப்பார். அல்லது நீங்கள் வியாதி பலவீனத்தின் மத்தியிலே இன்றைக்கு இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். விடுவிப்பாரா? எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது எலியாவை கர்த்தர் சொல்றாரு, அங்க போ, சாரிபாத் ஊருக்கு போ, உன்னை போஷிக்கும்படி உனக்கு விதவையை கட்டளையிட்டேன். யார கட்டளையிட்டாரா? பணக்காரன கட்டளை இல்லை, ராஜாவை கட்டளை இல்லை. யார கட்டளையிட்டாரு? விதவைக்கு கட்டளையிட்டாங்க. 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, எலியாவையும் கர்த்தர் போஷிக்க வேண்டும், எலியாவை கொண்டு விதவையை விடுவிக்க வேண்டும். 2 சம்பவங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் ஊர் அந்த ஒளிமுக வாசலிலே போய் நிற்கும் பொழுது அங்கே ஒரு விதவை 2 கட்டைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார். அந்த விதவையை எலியா கூப்பிடுகிறார், கொஞ்சம் போய் எனக்கு தண்ணி குடிக்க கொடு என்று சொல்லுகிறார். அந்த விதவை கடந்து போவதற்கு முன்பாக எலியா சொல்லுகிறார், ஒரு சிறிய அடையை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த விதவை சொல்லுகிற வார்த்தை, எங்களிடத்திலே களையத்திலே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கிறது, இதை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இதை செய்து சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்ற தேசத்திலே பஞ்சம். எலியா சொல்ற கஷ்டத்தில் எனக்கு கொண்டு வா. அங்கே நாம் பார்க்க முடிகிறது, அந்த விதவை அதை கொடுத்தால் அந்த
தேசத்திலே பஞ்சம் முடியும் வரைக்கும் அந்த விதவையின் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறையவில்லை. அந்த விதவை வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அந்த விதவையை விடுவித்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன போராட்டத்திலே, பிரச்சனையின் பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தாவீது நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்துகிறார் என்றால், உங்களை அவர் விடுவிக்கிறவர். உங்களை விடுவிக்கிற தெய்வன், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிற தெய்வன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே, கடன் பிரச்சனையின் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களாகிய நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தெய்வனாகிய கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர். அங்கே கடைசியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனம், சங்கீதம் 144:15 வாசிக்கலாம். இவ்விதமாக சீரை பெற்றவர்கள் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். யாருங்க பாக்கியவான்? இன்னைக்கு கர்த்தரை நீங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் பாக்கியவான். உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில பிரச்சனை போகலையே, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்ப சூழ்நிலை மாறலையே, என் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன், என் தரித்திரம் மாறலையே, சோர்ந்து போகாத. அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உன்னை அவர் விடுவிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். நீ தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா தேவர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அவர் உனக்கு தயாபரராய் இருப்பார், அவர் உனக்கு கோட்டையாய் இருப்பார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பார், உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவிக்கிற தேவன், உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில போராட்டம் போகல, பிரச்சனை போகல, பாடுகள் போகல என்று கலங்காத. அது மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன் சூழ்நிலையை பார்த்து பேசுவாங்க, இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, இவங்க ஆலயத்திற்கு போகிறாங்க, இவங்க வேதம் வாசிக்கிறாங்க, ஆனா இவங்க பிரச்சனையில இருக்கிறாங்க, இவங்களை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை கர்த்தராகிய தேவன் விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். நீ படுகிற வேதனையை அவர் அறிகிற தேவன், உன்னை விடுவிப்பார். உன் நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் கடன் பிரச்சனை தரித்திரத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவிக்கிற தெய்வன், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் தெய்வனாகிய கர்த்தர் வைப்பார். வேதம் சொல்கிறது, அவருடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வரும்படி உன் கால்களை மான்கால்களை போல் உயர்த்துகிற தெய்வன். உயர்ந்த இடத்துல நீ ஏறி வருவ. மானுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஏறும். அதுபோல இன்றைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு கோட்டையாக, அரணாக இருந்து உன்னை விடுவிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்மை நம்பி வருகிற ஜனங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுவிப்பீராக. உம்மை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது.
நீர் நல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த க்ஷணங்களை விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.